அங்கேனும் வந்து இதுதான் உனக்கு பெரியப்பா கொடுத்ததுன்னு கண்ணபிரான் தர்மபுத்திரரை அழிச்சுன்னு வந்து அங்கேனும் வந்து இப்படி காண்பிச்சா, வெறும் கலர் நிலமா இருக்கு, இதுதான் கொடுத்திருக்கிறார், இங்கேதான் நகர நிர்மாணம் பண்ணி மக்கள் எல்லாம் கொண்டு சென்று இங்கேதான் வாழணுமா, காண்டவனம்னு பேர் அந்த பிரதேசத்துக்கு, ஒரே முள்ளுக்காடு, இதான் உனக்கு தாயமா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தர்மபுத்திரர் கையை பிசைகிறார். எப்படி ஜனங்களை இதுல கொண்டு சென்று எப்படி இந்த குடும்பத்தை இங்க ராஜ்யத்தை நடத்துறதுன்னு தெரியலையே. கண்ணபிரான் இப்படி பார்த்தாராம், இப்படி எட்டி ஏகந்தே தவ வீட்சிதேங்கிறார். இப்படி கண்ணை சுழட்டி ஒரு தரம் பார்த்துட்டு, அண்ணா தர்மபுத்திரோட அண்ணா தான் கூப்பிடுவன் கண்ணன், அண்ணா சாட்சாத் தர்ம தேவதையான உன்னுடைய சரணம் பட்டுடுத்து இந்த காண்டவனத்துல கல்பக விருட்சம் முளைக்க போறோம், அவ்வளவு க்ஷேமமா இருக்கும் அப்படிங்கிறார். குந்தி தேவி சொல்றார், என் புள்ள யுதிஷ்டிரன் கால் வச்சதுனாலயா ஒரு சுழட்டி பார்த்து விட்டு இந்த தேசமே க்ஷேமமா இருக்க போறதுன்னு சொன்னையே கிருஷ்ணா, அன்றும் இன்றும் என்றும் க்ஷேமமா இருக்கு. இந்திரபிரஸ்தம், இந்திரபிரஸ்தத்துக்கு ஈடு இந்திரபிரஸ்தம்னே இன்னைக்கும் ஜண்டா பிறக்கிறதே. இன்னைக்கும் பாரத தேசம் பூரா தலைநகர் டெல்லி தானே. இன்னைக்கு எத்தனை அரசியல் மாறி எடுத்தோம், ஆனா நமக்கு தலைநகர் மாறலையே தர்மபுத்திரர் காலத்திலே இருந்து. ஏன்னா தர்மபுத்திரர் காலத்து தர்மபுத்திரரை பிரதிஷ்டா பண்ணி பட்டாபிஷேகம் பண்ண தலைநகர். எவ்வளவோ மிளேச்சராஜாக்கள் வந்துட்டார்கள், எவ்வளவோ மேல்நாட்டார்கள் வந்துட்டார்கள், இப்ப நம்ம ராஜ்யம் நடக்கிறது. ஆனால் தலைநகர் ராஜ்யம் மாறித்து தலைநகர் மாறல, அவ தலைநகரத்துக்கு வித போட்டவன் ஸ்ரீகிருஷ்ணன். இந்திரபிரஸ்தம் இல்லையா, அத்தகைய ஒரு க்ஷேமத்தோடு அத்தகையோடு பெருமையோடு இருக்கு. கிருஷ்ணா உன் கருணையினால என் குடும்ப க்ஷேமமா இருக்கு, நன்னா எனக்கு தெரியறது. ஆனா இந்த கவலைன்னு ஒண்ணு எனக்கு என்னத்து, ஏன் இந்த கவலைனால் எனக்கு பொருந்தாத்து கவலை, உன்னை புக்காத்து கவலை, புக்காத்து கவலை உடனே பொருந்தாத்து கவலை. பொம்மநாட்டினா இப்படித்தான் இருப்போமா நாங்கள்லாம், மாத்தி மாத்தி இந்த கவலைய. ஸ்நேக பாசதீபம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணிஷோ, பாண்டவாளிடத்திலையும் விஷ்ணு யாதவாளிடத்திலையும் உள்ள ஸ்நேகத்தை எனக்கு அறுத்து விடு. கிருஷ்ண சிரிக்கிறானா, ஏன்னா மந்தம் ஜகாச வைகுண்ட மோகயன் இவ மாயையாக, ஸ்நேகத்தை அறுத்து விடுன்னு அவள் பிரார்த்தனையா அதிகமான ஸ்நேகத்தை உண்டாக்குறானா. எப்படி உண்டாக்குறானால் மந்தகாசத்தினாலேயே. ஏன்னா ஸ்நேகத்தை எனத்துக்கு அதுக்கு இருந்துட்டு போட்டுமே, ஸ்நேகம் இருந்தாதானே எங்களுக்கெல்லாம் சௌக்கியம். ஸ்நேகம் இருந்தாதான் அப்பா அர்ஜுனா பணிக்க பணிக்க என்னடா கிருஷ்ணனோட பேச்சு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயேன்டா கிருஷ்ணா, கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு போயேன். குந்திக்கு ஸ்நேகம் இருந்தாதானே இவாளுக்கு வெண்ணையும் பாலும் கிடைக்கும். ஸ்நேக பாசம் இன்னும் சிந்தின்னதும் அவள் பாண்டவாள்ல ஸ்நேகா இருக்கணும்னா அர்ஜுனன் கிட்ட ஸ்நேகா இருக்கணும். யாதவாள் பிறந்தான் குந்திக்கு, யாதவாளுடைய ஸ்நேகத்தா இருக்கணும், ஆனா கிருஷ்ணன் கிட்ட ஸ்நேகத்தா இருக்கணும். அர்ஜுனன் கிட்ட ஸ்நேகத்தா இருக்க வேண்டியதில்லை பாகவதாள், கிருஷ்ணனிடத்துல ஸ்நேகா இருக்க வேண்டியதில்லை பகவான். இது தெரியாம ஏதோ சம்பிரதாயமா சொல்றா அவ. ஏன்னா வைராக்கியம் வேணுமா வேண்டாமா அந்த பிரார்த்தனை கூட வேண்டாம். நமக்கு வைராக்கியம் வேணும்னா கொடுக்கட்டும், ஆசை வேணும்னா கொடுக்கட்டும். ஆசையினால்தான் ஒரு கால் கிருஷ்ணச்சரணம் பிராப்தமாகும் பட்சத்துல அதுதான் கொடு. வைராக்கியத்தை கொடுத்துட்டு கிருஷ்ணச்சரணம் இல்லைன்னு பண்ணிவிடாதே. ஆசையினால்தான் கிருஷ்ணச்சரணம் கிடைக்குமானால் அந்த ஆசையைத்தான் கூட, எனக்கு வேண்டியது நீதானே வேணும், எனக்கு அப்படி ஒரு வைராக்கியம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அவள் வயசான கழுவி 4 பேர் பாராயணம் பண்ற ஸ்தோத்திரத்தை அவளும் ஸ்நேகபாசம் இவன் சிந்தின்னு அவ குடும்பத்துல சொல்ல வேண்டியதில்லை, வேற குடும்பத்துல சொல்லணுமே தவிர அவ குடும்பத்துல 5 பரமபாகவதனா இருக்கு. மாட்டு பொண்ணு அப்பேற்பட்ட பாகவதி, அதே போல பேரமாட்டு பொண்ணா இருக்கக்கூடிய உத்தரகுமாரி உள்பட எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற குடும்பத்துல ஸ்நேகபாசம் இவன் சிந்தின்னு சொல்றது அறியாமையினா. ஏன்னா யாரும் சத்சங்கமானா பேருக்கு குடும்பமே, தனியா எங்க போய் சத்சங்கம் தேடணும்? குழந்தை கத்தினா கூட குவாக்குவான் கத்துறது இல்லையாமே, குழந்தை கத்தினா கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறது போலனா அந்த இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட குடும்பத்துல ஆசாபாசத்தை நீக்கிட்டு எங்க போக போறோம்? ஸ்நேகபாசம் இவன் சிந்தின்னு பிரார்த்தனை தேவையில்லை. எனக்கு 1000 ஸ்நேகத்தை குடுன்னு கேட்டா கூட தப்பு இல்லைங்கிறதுனால அவன் அசட்டு தினமா கேட்டாலும் கூட, ஆனால் ஒரு மந்தகாசத்தினால நன்னா ஸ்நேகத்தை ஸ்ட்ராங் படுத்தி விட்டான். ஏன்னா இவ கொஞ்சம் அவிழ்க்கிறா போல இருக்கு, இவளுக்கு ஸ்நேக பாசம் இருந்தாதான் நாம அடிக்கடி வந்து அத்தையாத்துல சாப்பிட்டு போகலாம் என்று நினைச்சு கொண்டா. ஸ்நேக பாசம் இவன் சிந்தி திருடம் பாண்டு விஷ்ணிஷு. முதல்ல அவளுக்கு வைராக்கியம் வந்திருந்தது, ஆகினாலே நமஸ்தே ஈஸ்வரம்னு சொல்லிட்டு இருந்தாள். ஸ்நேக பாசம் உண்டாச்சோ இல்லையோ கையில பிடிச்சு விட்டாள் கிருஷ்ணனை. எவா சாப்பிட்டுட்டு போகலாம், எண்ணெய் தேய்ச்சுக்காம சாப்பிட்டுக்காம 18 நாள் குருக்ஷேத்திரத்துல யுத்தத்துல உழைச்சு விட்டு உடம்புல பட்ட காயம் கூட மாறாம புறப்பட்டு போறையே என்று அழைச்சுன்னு வந்து கண்ணபிரானுக்கு நன்னா எண்ணெய் தேய்ச்சி விட்டு
கண்ணனுக்கு ஆகாரம் கொடுத்து அழகா தூங்க பண்ணினால் கண்ணபிரான் விஸ்ராந்தி எடுத்திருக்கிறார். வாசலன் தாருக்கன் உட்கார்ந்துக்கிறார். தர்மபுத்திரர் பார்க்க வரார். துவாரகாதீசன் பகவான் கிருஷ்ண தரிசனம் பண்ணலாமா தியானத்துல இருக்கிறார். உட்காரும் தர்மபுத்திரர் அப்படியே உட்கார்ந்து விட்டார். அவருக்கு என்ன சிந்தனைனால் தியானம் பண்றாரா? இவர் தானே எல்லாரும் தியானம் பண்றார். இவர் தியானம் பண்றதுக்காக ஒரு தெய்வம் இருக்கா? யாரும் இவர் தியானம் பண்ணணும்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் தர்மபுத்திரர். கதவை திறந்து கொண்டு பகவான் இப்படி வந்ததுமே தர்மபுத்திரர் அடாடா அண்ணாவா எவ்வளவு நேரம் வந்து காத்துட்டு இருக்கிறேன்? நான் காத்துட்டு இருக்கிறது அப்புறம் கேட்டான். கிருஷ்ணா நீ யாரும் தியானம் பண்ணினேன்? ஏயோ நாராயண சதான்னு ஒன்னதானே எல்லாரும் தியானம் பண்ணணும். நீ யாரும் தியானம் பண்ணினேன்? யாரும் தியானம் பண்ணேன்னு கேட்டு விட்டியே. எனக்கு எவ்வளவு பக்தாள் இருக்கா தெரியுமா? என் பக்தாள்களையே நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். உன் பக்தர்களே இப்ப எந்த பக்தனை தியானம் பண்ணினேன்? எந்த ஒரு பக்தன் போர்க்களத்துல அடிபட்டு கீழே விழுந்தும் சல்லடக்கண்ணால் உடம்பு தொலைச்சும் கூட சரீர வியத்தைய நினைக்காதபடி என்ன தியானம் பண்ணி கொண்டு குருக்ஷேத்திரத்துல விழுந்து கிடக்கிறானோ அந்த பீஷ்மனை தியானம் பண்ணினேன் அப்படின்னதும் தர்மர் கண்ணீர் விட்டார். தர்மரை பார்த்து பகவான் சொல்றான், பீஷ்மரை பார்க்கறதுக்காக போறேன், நீயும் வரையான். தர்மபுத்திரன் கூட புறப்பட்டார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் கூட புறப்பட குருக்ஷேத்திரத்துக்கு வரார்கள். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்றபடி இதுவோ தர்மக்ஷேத்திரம். தர்மம் தெரிந்தவர்களே மிகவும் சிறந்தவர் பீஷ்மர். தர்ம விதாம்பரிஷ்டா. வந்திருக்கிறவனோ தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. அவரோ தர்மஸ்வரூபமான தர்மபுத்திரர். அப்போ இவர்களுக்குள்ள நடக்கிற சம்பாஷணை எப்பேற்பட்டதா இருக்கும்? இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று நினைச்சா ஆங்காங்கு தபசலிக்கக்கூடிய மகான்கள்லாம் ஞான திருஷ்டியால தெரிந்து கொண்டு எல்லா ரிஷிகளும் இங்க வந்துட்டார்கள். பெரிய ரிஷிகளுடைய கூட்டம். எந்த சாதுக்களுடைய கூட்டம் இருக்கோ அந்த தேவதைகளுடைய கூட்டம். அத்தகைய ஒரு சாநித்தியத்தோடு கூட இருக்க பீஷ்மருடைய சமயத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அபிவாதியே பண்ணி கிருஷ்ணவர்மா நாமாஸ்மின்னு சேவிச்சதான். உடனே பீஷ்மர் இப்படி பார்த்தார். கண்களினாலே கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விடுறார் அப்படின்னா தர்மபுத்திரன் கிட்டக வந்து சேவிச்சார். தர்மபுத்திரனை தருவி கொடுத்தார். யூஎம்வை தர்மநந்தனா. அயோக்கியம் கஷ்டப்படுறான்னா நியாயம். சத்தியசந்தர்களான தார்மீகர்களான நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேலப்பா. அதை நினைச்சுதான் கருணை. அது கருணையினால் தான் கண்ணீர் வரும். ஆமா அப்பேற்பட்ட தார்மீகாலுக்கு கஷ்டம் வருவானே. லோகத்துல கஷ்டத்துக்கு பகு சாதனங்களை சொல்றார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு வசதி கையில பணங்காசு இருந்தா கஷ்டம் வந்திருக்காதுங்கிறார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு பலம் இருந்துதானா இந்த சமாளிச்சிருப்பேன் இந்த கஷ்டத்தை என்கிறார்கள். சில பேர் சொல்றார்கள் எனக்கு அபிஜனம் இருக்குமானால் ஆள்கட்டு இருந்தானா அவனுக்கு 10 பேர் இருக்கிறது போல எனக்கு 10 பேர் இருந்தா அந்த கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்றார்கள். சில பேர் எல்லாத்துக்கும் தெய்வானுகூலம் இருந்தா இந்த கஷ்டம் வருமா என்று சொல்வார்கள். சாதுக்களா இருக்கிறதா? ஆனால் தர்மபுத்திரா உங்களுக்கு எல்லாம் இருந்தும் கஷ்டம் வந்தது. உங்களுக்கு என்னன்னா பலம்னு சொன்னா பீமனை போல பலம் உண்டா? தர்மம்னு இருந்தா உன்னை போல தர்மபுத்திரன் உண்டா? தர்மம் உண்டா? பராக்கிரமம் என்றால் அர்ஜுனனை போல பராக்கிரமம் உண்டா? தனம் என்றால் ராஜசூக யாகம் பண்ணி இந்திரபிரஸ்தத்துக்கே அதிபதியாக இருந்தாய். அபிஜனம் என்றால் அப்பேற்பட்ட உலகம் பூராவும் உன்னுடைய செங்கோல் செல்லும்படியான அபிஜனம் உனக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே தெய்வானுகூலம் அப்படின்னு சொன்னால் கண்ணபிரானோ உன் வீட்டு வாசல்ல தர்வானகா இருக்கிறான். சுகிருத் கிருஷ்ணஹா. இந்த நிலையிலே ததோ விபத். இவ்வளவும் வந்தும் கூட விபத்து வந்துதானால் சர்வம் காலகிருதம் மன்யேஹே. இவ்வளவுக்கும் காலம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்கிறார். அப்ப காலம்தான் பெருசு. தெய்வத்தை காட்டிலும் காலம்தான் பெருசு அப்படின்னு கேள்வி அடுத்தபடி எழும்பும். அப்ப தெய்வம் என்ன பண்ணீங்கன்னா காலரூபி அந்த போதத்தேகே. காலத்தை விட தெய்வம் தான் பெருசு. அப்ப காலம் தான் பெருசுன்னு சொல்றேன்னா தெய்வம் பெருசா இருந்தாலும் காலத்தை அனுசரிச்சா அதுவும் கொஞ்சம் விலகிடுமா? அதுவும் விலகிடும்னா அப்புறம் தெய்வம் பெருசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெருசா இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காலத்தை பார்த்து அனுகிரகம் பண்ணுமா தானே நமக்கு பிரயோஜனம். தெய்வம் காலத்தை விட பலீசா இருந்து நமக்கு என்ன ஆகும்?
காலத்தை அனுசரிச்சு அது விலகிடும் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லையேனால் விலகாது அது. ஏனால் காலம் எல்லாருக்கும் சமம், தெய்வம் பிரத்யேகமா ஒத்தனுக்கு. ஏன் ஒத்தனுக்குன்னா அவன் தான் தெய்வம் வேணும்னு நினைக்கிறான். யார் தெய்வம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தெய்வம். காலம் எல்லாருக்கும் போதும், எல்லாருக்கும் உள்ள கஷ்ட நஷ்டங்கள், எல்லாருக்கும் உள்ள சுகம் உனக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, அப்ப எல்லாருக்கும் உள்ள கஷ்டமும் உனக்கும் தானே வரும். எல்லாருக்கும் பொதுவான கஷ்டம் வரும், கஷ்டம் வராதுங்கிறது இல்லை. பகவத் பக்தர்களுக்கு கூட கஷ்டம் வந்திருக்கு. நானா பத்ராஜ ராமதாசர் ஜெயில இருப்பானே, பிரகலாதனை மலையிலிருந்து உருட்டுவானே, நெருப்புல போடுவானே, பிரகலாதனுக்கு அவ்வளவு கஷ்டம் வருவானே, கஷ்டம் வந்திருக்கு. பக்தனுக்கும் அபக்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கஷ்டம் வருது காலத்தினால. திரௌபதி 5 மலையான அவதார புருஷர்கள் இருக்கும் பொழுதே திரௌபதியை ஒரு அசத்தை கையில பிடிச்சு இழுத்துண்டு வரான் அப்படிங்கிறத காட்டிலும் கஷ்டகாலம் என்ன? 5 பேர் மலைமலையானவர்கள் இருக்கிறார்கள், ஒரு அசத்தை கையை பிடிச்சு சிண்ட பிடிச்சு சதனை இழுத்துன்னு வராங்கிறது காலம். 5 பேர் இருந்தும் அவளுக்கு ஆபத்து காலம். கருணைன்னா என்னன்னால் சேலையை பிடிச்சு இழுத்ததுமே கோவிந்தா அப்படின்னு கூவினதும் அமோகமான வஸ்திரம் வந்தது கருணை. காலமும் கருணையும் போற்றி பெறது பத்தியலா. அந்த கருணை இல்லைன்னா தான் காலம்னு கேட்டதை நம்ம பயப்படணும். அந்த கையை பிடிச்சு இழுத்துன்னு வராதபடியே பண்ணலாமே நாள் அது சமம். காலம்ங்கிறது சமதரிசி. காலத்தின்படி எல்லாருக்கும் உள்ளது எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற ரீதியில வந்தாலும் கூட பகவத் பக்தனுக்கு பரிகாரம் உண்டு, மற்றவனுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது தானே காட்டுறது பாரதம். பகவத் பக்தனுக்கு பரிகாரம் உண்டுங்கிறது தான் காட்டுறது. காலகிருதமானாலும் கூட தெய்வத்தை ஆசிரியச்சவனை காப்பாற்றும். அதனால பல பேர்கள் சேர்ந்து உன்னை கெடுக்கணும்னு நினைச்சும் கூட தர்மபுத்திரா உன்னை ஸ்தானத்துல உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணவே பண்ணித்து தெய்வம். அதுதான் கிருபை. ஆனா கஷ்டமே வராத காப்பாத்திருக்கலாமேனால் அது வேற விஷயம். எல்லாருக்கும் உள்ள கஷ்டம் யாருக்கும் உண்டு இல்லையா? அத்தகைய கஷ்டம் வந்து விலகித்து பாரு என்று காண்பிக்கிறார். ஆனால் தர்மபுத்திர பார்த்து சொல்றார், உன்னை காப்பாற்றி பட்டம் பெற்று விட்டான்ங்கிறதுனால உன்னிடத்துல பகவான் பிரியப்பட்டவன் என்றோ, கௌரவர்களை ஒழிச்சு விட்டான்ங்கிறதுனால தேசியோ என்று நினைக்காத. நம்முடைய லாப நஷ்டம் சுகுதுக்கங்களை கொண்டே தெய்வத்தை அளக்கக்கூடாது. நம்முடைய லாப நஷ்டம் சுகுதுக்கம் அல்பம், தெய்வம் அதுக்கு அதீதமானது. தெய்வத்தை பற்றி நம் கதையை பார்க்கணுமே தவிர நம் கதையை கொண்டு தெய்வத்தை பார்க்க கூடாது. உன் கதையில தெய்வம் ஒரு சாப்டர் இல்லை. தெய்வத்தினுடைய அகண்டமான சரித்திரத்துல எங்கேயோ ஒரு மூலையில உன்னை பத்தியும் வருது. அப்ப தெய்வத்தினுடைய அகண்டமான விஸ்தாரமான அவனுடைய பெருமையை பார்க்கும்போது கடல்ல துள்ற ஒரு மீன் போல நீ அப்படிங்கும்போது உன் ஆதாரத்துல கடல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மீன் கடலை ஆழத்தை பார்க்க முடியுமோ? துள்ளிண்டு வேணா இருக்கலாம். ஏனால் மீனுக்கு ஜீவனம் அது. அதுபோல நமக்கு ஈஸ்வரன் ஜீவனமே தவிர ஈஸ்வரனுடைய ஆழத்தை பார்க்க முடியாது. அவனுடைய கருணை என்னன்னா கொடுக்கிறதும் இல்லை வாங்கிக்கிறதும் இல்லை. ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கருணைன்னு சில பேர் சொல்லுவா, ஐஸ்வர்யத்தை கெடுக்கிறது கருணை இல்லைன்னு சொல்லுவா. கையில 10 காசு இருந்ததும் பிரபு கிருபை பண்ணுவான்னு சொல்றான். நல்லதுதான், இந்த நினைவு அப்படியாவது நினைவு வருது நல்லதுதான். ஆனால் அவன் கிருபையா அதோட எடுத்துடக்கூடாது. செலவழிஞ்சு போயிட்டனால அதே மாசக்கடைசியில தெய்வம் சோதிக்கிறது விடுவான். ஆகினாலே பணம் வரும்போது கிருபை என்றோ செலவழிஞ்சிட்டு போது தெய்வம் சோதிக்கிறது அப்படின்னு சொன்னானோ இது ஸ்திரமான பக்தின்னு சொல்ல முடியாது. ஸ்திரமான பக்தியினால் இந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ லட்சியம் பண்ணாம சமிருத்த காமோ ஹீனோதா நாராயண பரோ முனிகி நோத்சர்த்தேத ந சுஷ்யேத சரித்ரீவ சாகரஹா என்று நினைத்து ஒரு பூர்ண நிலையில உடையவன் எந்த சுகதுக்கமான அவமான லாப நஷ்டம் எல்லாவற்றையும் பகவத் ஸ்மரணத்திலேயே சமாளிக்கிறவன் தான் உத்தமனான பக்தன். அவன் கிருபையை வாஸ்தவமா நினைக்கணுமானால் ஒரே கிருபை, அவன் ஒரே பந்து. அந்திம சுவாசம் போகும்போது எதில் நம்மளை கை கொடுப்பானால் அதுதான் அவனுடைய கிருபை. கோடீஸ்வரன் ஒரு நாள் சாக போறான், பிச்சைக்காரன் ஒரு நாள் சாக போறான். கோடீஸ்வரன் சாகராங்கிறதுக்காக தங்கத்துல சுள்ளி பண்ணி விறகு பண்ணி அவனை எரிக்க போறதில்லை. இந்த சாணி முட்டாண்டா அவனுக்கு வரப்போறது. அவர் கோடீஸ்வரர், அதனால தங்கத்திலேயே அவருக்கு ஆசந்தி பண்ணி கொண்டு போக போறதில்லை. அவருக்கும் இந்த மூங்கில் சிம்பு தான் வரப்போறது. அப்போ பஸ்மாந்தகம் சரீரம், நீ அனுபவிக்கிற சுகம் சம்பாதிச்ச லாபம் எல்லாம் சாம்பலாக போறது. சரீரம் இருக்கிற வரையிலும் தான் இது உன்னுடைய உபயோகம்.
அப்போ இந்த சரீர சம்பந்தமான அனுகிரகம் எத்த பண்ணினாலும் சாட்சாத்து உனக்கு அனுகிரகம் பண்ணதா ஆகிடாது. இந்த சரீரத்தை கழற்றும் போது அவன் எதில் வந்து நிற்பானால் அதுதான் அவனுடைய சத்தியமான அனுகிரகம். பீஷ்மர் சொல்றார், அன்னைக்கு என்ன அடிக்க வந்தான் பாத்தியா, அன்னைக்கு பாரத யுத்தத்துல திருத ரத சரணகா அவன் சக்கரத்தை எடுத்து ஹதோ பீஷ்மகா ஹதோ பீஷ்மகா. அர்ஜுனா தர்மபுத்திரா, அதை நீ புரிஞ்சுட்டியோ புரிஞ்சுக்கலையோ, நான் தான்டா புரிஞ்சுட்டேன். எங்கிட்டதா அவ்வளவு கிருப்படா, அவ்வளவு கிருப்படா எங்கிட்டத. அப்படி என்னை அடிக்க வந்தான். இன்னைக்கு நான் நினைச்சேன், அன்னைக்கு வந்து என்னை அடிக்காத போயிட்டானே, அன்னைக்கே அடிச்சிருந்தா அவனை பார்த்துட்டே உயிர் போயிருக்குமே, என்னை எண்ணத்துக்காக விட்டுட்டு போயிட்டான், எனது எண்ணத்துக்காக விட்டுட்டு போயிட்டான். ஸ்வச்சந்த மிருத்யு. அவன் கையால அடிபட்டு போனா அவனை பார்த்துட்டே கீழே விழுந்திருக்கலாம். பார்த்தாஸ்திர பூதாக எண்ணத்துக்காகத்தான் விட்டுட்டு போயிட்டான் என்று நினைச்சிருந்தேன். பார்க்கிறவாழ்லாம் பீஷ்மர் ஏன் கிடக்கார்னா, வாஞ்சிதஸ்து உத்தராயண, உத்தராயணத்தை எதிர்பார்த்து கிடக்கார் அப்படின்னார். உத்தராயணத்தை ஒன்று எதிர்பார்க்கலனா, என்னே ஆசூன் தியஜதகா சாட்சாத் கிருஷ்ணோ தரிசனமாகதா. பிராணவியோக சமயத்துல அவன் எதில வந்து நிற்கணும். அன்னைக்கு அடிச்சிருந்தா எதில நின்றுப்பான். அன்னைக்கு ஒரு சான்ஸ் போயிடுத்து. இனிமே என்னைக்கோ சொல்லி அனுப்புறதானே, நான் குருஷேத்திரத்துல சாக கிடக்க யாருக்கா போற, ஹஸ்தினாபுரமா போற, சீதா அந்த கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்ல, பீஷ்மன் சாக கிடக்கான் வர சொல்லி அனுப்புறதான். ஏன் நான் ஏன் சொல்லி அனுப்புறேன், ஏன்னா என் பிரபு இல்லையா அவன். நான் கடைசி சரம தேசியில் நான் காலம் விடுறத பார்க்கறதுக்கு பாக்கியம் இருந்தா வரா. எல்லாரும் சாகுது போலியானா, வியாதியா நோஞ்சானா, வயசாயிடுத்தா, வயர் ஒப்பித்தா, கைகால் வீங்கித்தா, கபம் கர்கர்னு கோழை கட்டின்னு கிடக்கேனா, ஆஸ்பத்திரியில சாகுறேனா, எனக்கு பந்துக்கள் உண்டா, யாரு அலற போறா, எல்லாருக்கும் சாது சாதாரணம், ஏன் சாது அசாதாரணம். ஏன்னா யோகேஸ்வரம் சரபங்கன் சாகத பார்க்கணும்னு ராமரை ஆசைப்பட்டு வந்தார், வந்து நிற்கிறார். சரபங்க மோட்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நிற்கிறார். மகாயோகீஸ்வரனுடைய அந்தர்தானத்தை மறைவை பார்க்கிற பாக்கியம் வேணுமா, இல்லாத போனா கிடைக்காது. ஊர்துரோதிசங்களான மகான்கள் பரமஹம்ச சன்னியாசிகள் கடைசி கதியில் இருக்கும் பொழுது அந்த நிமிஷத்துல இருக்கணும். அது பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மா உள்பட. அதனாலே அந்த கண்ணபிரானுக்கு பாக்கியம் இருந்தால் வந்து நிற்கட்டும் அப்படின்னு கம்பீரத்தை விடலையாம். அத்தகைய காம்பீரியத்தோடு இருக்கிறார். அந்த விஷயத்துல பாக்கியம் கட்டவனா ஏன் போறது கிருஷ்ணன் நினைச்சேன்டான். பரிவாரத்தோட வரா, தர்மபுத்திராதி பரிவாரத்தோட அழைச்சண்டி எதில் வந்து இருக்கிறான். தியானபதா சதுர்பூஜா என்கிறார். தியானத்துல சதுர்பூஜனா பார்க்க வேண்டியவனை எதிரில் பார்க்கிறாரா. பகவானுடைய ஆக்ஞியினாலே பகவானுடைய சன்னிதானத்திலேயே பீஷ்மாச்சாரியால் பிரவசனம் பண்ண எழுந்து உட்கார்ந்துட்டார். படுத்த படுக்கையா இருந்தார். ஏனால் படுத்த படுக்கையா இருந்தார். இப்ப போயிட்டு போறதா இருந்தது, அதான் பார்க்க வேண்டாவா எல்லாரும். உடனே சொன்னார், தர்மபுத்தனுக்கு கொஞ்சம் தர்மத்தை சொன்னேன்னா தேவையில்லைன்னு கிருஷ்ணன் சொன்னாரோ இல்லையோ, எங்கேந்தோ தெம்பு வந்துட்டான் உட்கார்ந்துட்டாரா. ஏனால் என்னைக்காவது சோர்ந்து கொண்டு படுத்துக்கணுமானா பிரவசனம் இல்லைங்கிறதுனாலதான். பிரவசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தனி பலம் உற்சாகம் வந்துடுவானே பெரியவாளுக்கெல்லாம். ஏன் என்று சொல்றார், கிருஷ்ண சன்னிதானத்திலே தர்மபுத்தருக்கு தர்மத்தை சொல்லணுமானால் அவர் சொல்ல தொடங்கினார். பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத்து தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், வைஷ்ணவ தர்மம், மோட்ச தர்மம், இவ்வளவு சொல்லியிருக்கிறார். சாந்தி பருவா, ஆனுசாசனிக்க பருவா, ரெண்டு பருவா இருக்கிற பருவாவில் சாந்தி பருவாதான் பெரிசு மகாபாரதத்துல. சாந்தி பருவாவே மகாபாரத விருட்சத்துக்கு பலம் அப்படிங்கிறார் வியாசர். இவ்வளவையும் சளைக்காம சொல்றார். சளைக்காம கேட்கிறான் கிருஷ்ணன், சளைக்காம கேட்கிறார் தர்மபுத்திரர். சர்வ தர்மங்களையும் சொல்லி கடைசியில பகவநாம சங்கீத ரூபமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சொன்னார். பீஷ்மர் பகவானுடைய சன்னிதானத்திலேயே பகவத் சரணத்தை அடைஞ்சுடலாம்னு நினைக்கிறார். எதில நிற்கிற பகவானை பார்த்து கொண்டே இப்போது யோக தாரணையினாலே பிராணத்தியாகம் பண்ணும்போது அவர் செய்கிற ஸ்தோத்திரம் மகாபாரதத்தில் பீஷ்மஸ்தவராஜம்னு பிரசித்தம்.
கம்பீரமாக ஸ்லக்ஷணமான பதங்களோட முக்தகண்டனாக சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வைசம்பாயனர். எதிரில் உள்ள பகவானை பார்த்து கம்பீரமாக சொல்லத் தொடங்கினார். இதி மதிருபகல்பிதா விதிருஷ்ணாகா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகா திரிபுவன கமனம் தமாலவல்னம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே கேயே குலாவிருத்தானநாஜ்யம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்யாகா யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வ கச்சலுளித ஸ்வபவார்யலங்கிருதாஸ்யே மம நிசித சரைஹி விவித்யமானத்வசி விலசேத் கிருஷ்ணகாத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜ பரயோகோ பலயோகோ ரதம் நிவேஷ்யே ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷணாகிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்து. இது பார்த்தசாரதி க்ஷேத்திரம். பார்த்தசாரதி இருந்த அழக வர்ணிக்கிறார் பீஷ்மர். இதி மதிருபகல்பிதா விதிருஷ்ணாகா